ஏன்னா நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாபம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த வேலையில் பார்த்திங்கன்னா நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அந்த தீமை பார்த்திங்கன்னா நமக்கு பாதகமாகவே வரும். அதனால் அந்த லாபஸ்தானத்தை, அதாவது 11வது திதியாக நீங்கள் தான தர்மம் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த 100% வந்து குறைக்கணும் அப்படின்னா, அந்த 100% எப்படி குறைக்குதுன்னா, இங்கே தான தர்மம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை ஒரு 100% இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 20 பேருக்கு தான தர்மம் செய்கிறீங்கன்னா அந்த ஒரு 20% உங்களுக்கு குறைஞ்சிரும். 50 பேர்த்துக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்கிற 100% பிரச்சனைகளை நீங்கள் 50% வந்து நீங்கள் தான தர்மம் கொடுத்து அதை சரி பண்ணிடுவீங்க. அதனால் அந்த தான தர்மம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த நாள் வந்து இந்த 11வது திதியை பயன்படுத்துவது நல்லது. இப்போ வந்து நீங்கள் வந்து பிரதமை திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஏகாதேசி திதியில், அதாவது பிரதமைக்கு ஏகாதேசி திதி 11வது திதியாக வருது. அதனால் பிரதமையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏகாதேசி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே துவிதியை திதியில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் துவாதசி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே திருதியை திதியில் பிறந்தவர்கள் திரியோதசி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சதுர்தசி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. பஞ்சமி திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அமாவாசை அன்று தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே சஷ்டி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிரதமை திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே சப்தமி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா துதியை திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே அஷ்டமி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருதியை திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. நவமி திதியில் பிறந்தவங்க சதுர்த்தி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. தசமி திதியில் பிறந்தவங்க பஞ்சமி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே ஏகாதசியில் பிறந்தவங்க சஷ்டி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. துவாதசி திதியில் பிறந்தவங்க சப்தமி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. திரியோதசி திதியில் பிறந்தவங்க அஷ்டமி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் நவமி திதியில் தான தர்மம் செய்வது சிறப்பு. அதே பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் தசமி திதி அன்று தான தர்மம் செய்வது சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் பிறந்த 11வது திதி அன்று தான தர்மம் செய்வது சிறப்பு. ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.